எந்த பொருள் வெள்ளையா இருக்கோ அந்த பொருள் மிக ஆபத்தானது. எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ அதை நம்பி பின்னால் நம்ம போலாம். வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு இது பொருந்தும். வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய அரிசி, வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய உப்பு, வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய சர்க்கரை, வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய மைதா மாவு, வெள்ளை வெளியேர்னு இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி, அத்தனையும் நாம் விலக்கி வைக்கப்பட வேண்டிய பொருட்கள். நண்பர்களே, இந்த வெள்ளை சர்க்கரையை தயவு செய்து வீட்டில் இருந்து தூர எறிந்து விடுங்கள். இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சர்க்கரை வியாதியை மட்டும் தராது. வெள்ளை சர்க்கரை சேர்க்க சேர்க்க சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, உடல் எடை அதிகரிப்பு அத்தனைக்கும் அடித்தளம் தான். நமக்கு வேண்டியது இனிப்பு சுவை தானே. வெள்ளையா இருக்கணும்னு யார் தேவைப்பட்டாங்க? சர்க்கரையை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 240 வகையான நல்ல சத்துக்கள் பனம் கருப்பட்டியில் இருக்குது. பனையை பற்றி பஞ்சவர்ணம் ஐயா ஒரு பெரிய நூலே எழுதியிருக்காங்க. எவ்வளவு தொன்மையான ஒரு மரம் அது, எத்தனை விஷயத்தில் அது பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பனங்கல்லில் இருந்து, பதநீரில் இருந்து, பனங்கருப்பட்டியில் இருந்து, பனங்கட்டட்டிலிருந்து அத்தனை விஷயத்திலும் நலக்கூறுகள் பொதிந்து இருக்கிறது நண்பர்களே. அப்போ பனங்கருப்பட்டியை நம்ம வாங்கி வச்சு கருப்பட்டி காப்பி குடிச்சா எனக்கு குறைஞ்சா போயிரும். கருப்பட்டி கொஞ்சம் விலை அதிகம், பனை வெல்லம் இல்லை, நாட்டு வெல்லம் பயன்படுத்திக்கோங்க. தேன் கிடைக்கிறதா தேன் பயன்படுத்திக் கொள்ளலாம். கிருஷ்ணராய தேவராயருடைய ஒரு பெரிய விருந்துல 63 வகையான இனிப்புகள் பரிமாறப்பட்டுச்சான். அந்த 63 வகை இனிப்பை நம் தமிழர்கள் சாப்பிட்டதாக வரலாறு சொல்லுது. அப்படி சாப்பிட்டு இருந்தா அன்னைக்கு அத்தனை பேரும் இன்சுலினோட தான் அலைஞ்சிருக்கணும். சர்க்கரையினால் நேரடியாக வெள்ளை சர்க்கரை தான் ஆபத்தே ஒழிய இது மாதிரியான கலப்பு சர்க்கரை அன்றாட பயன்படுத்துவதில் உடலுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இல்ல நான் ஆல்ரெடி சர்க்கரை வியாதிக்காரன் என்று சொன்னால் தயவு செய்து எந்த இனிப்பையும் எடுக்காதீங்க. அது வெல்லமா இருந்தாலும் பனை வெல்லமா இருந்தாலும் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாடுக்கு வரும் வரை இனிப்பை தவிர்த்து விடலாம். குழந்தை பருவத்திலிருந்தே என் குழந்தை சர்க்கரை வியாதிக்கு வரக்கூடாது, என் வீட்டில் சர்க்கரை வியாதி வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் தயவு செய்து இன்றே வெள்ளை சர்க்கரை தூக்கி வீசி எறிந்து விடுங்கள். அவ்வளவு ஆபத்தானது. நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அரிசி பிரச்சனை, ரைஸ்னாலதான் எல்லா பிரச்சனை வருதுன்னு. அரிசியை பழிக்காதீர்கள். அரிசி எந்த ஆபத்தையும் நமக்கு கொடுக்கிறது இல்ல. அரிசியை நாம் தான் பழித்து விட்டோம். இந்த ஊர்ல 1,60,000 வகை அரிசி இனங்கள் இருந்துச்சு தெரியுமா? 1,60,000 இனம் அரிசி இருந்துச்சு. பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்கு ஒரிசால. அந்த ஜெகநாதர் ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அறுவடை செய்யப்பட்ட அரிசியை வச்சுதான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜெகநாதர் ஆலயத்தை சுற்றியே 365 வகையான அரிசி இருந்ததா தான் அர்த்தம். ஒவ்வொரு வயதுக்கும், ஒவ்வொரு தொழிலுக்கும், ஒவ்வொரு உடல் நலத்துக்கும் ஒரு அரிசி இனத்தை அன்றைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சமூகம் ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறாள், ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள் என்றால் அவளுக்கு குள்ளக்கார் அரிசி. அவளே தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்றால் அவளுக்கு குளியடிச்சான் சம்பா. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு மெலிந்திருக்கிறது என்றால் அவளுக்கு மாப்பிள்ளை சம்பா. அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் வருகிறது என்றால் கருங்குருவை சம்பா. அவருக்கே ஒருவேளை நீரிழிவு வந்திருக்கின்றால் நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா. இப்படி ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் நம்ம ஒரு அரிசியை அன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அத்தனையும் தூக்கி போட்டுட்டு அத்தனை பாரம்பரிய அரிசியை விட்டுட்டு வெள்ளை விளையர்னு பொன்னி வேணும், அது பொல பொலன்னு இருக்கணும்னு நாம தான் அரிசியை கெடுத்தோமே ஒழிய அரிசி இயல்பிலேயே பல பாரம்பரிய அரிசிகள் நமக்கு உடல் நலத்தில் இருந்து காப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நண்பர்களே, நம் ஊர்ல கிடைக்காத உணவுகளும் செல்வங்களும் தானியங்களும் உலகத்துல எங்கேயும் இல்லை. நம்ம ஊர்ல இல்லாத பழங்களா வெளிநாட்டுல இருக்கு? எந்த பழக்கடைக்கு போனாலும் அடுக்கி வச்சிருக்கிறது. நகர்ப்புறத்தில் போய் பாருங்க, எங்கேயாவது வாழைப்பழத்தை அழகாக அடுக்கி வச்சிருக்காங்களா? கிடையாது. ஆப்பிள், வெளிநாட்டில இருந்து ஆரஞ்சு, வெளிநாட்டில இருந்து கிவி பழம், ஆப்கானிஸ்தான்ல இருந்து காபூல் மாதுளை, இல்ல கலிபோர்னியால இருந்து கொட்டை இல்லாத திராட்சை, இதுதான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம ஊர் பழங்களுக்கு மகத்துவமே இல்லையா? நண்பர்களே, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வாழைப்பழம் ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்க. என்னைக்கு அந்த கவுண்டமணியும் செந்திலும் வாழைப்பழத்தை பிச்சு பிணறினாங்களோ அதுக்கப்புறம் வாழைப்பழத்துக்கு மேல மரியாதையே போயிடுச்சு. அந்த வாழைப்பழத்தை பல பேர் 10 ஸ்டாண்டா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கான். ஆனா வாழைப்பழத்துல இந்த பக்கம் களியக்காவலையில இருந்து நம்ம தமிழகத்தின் எல்லையான தர்மபுரி வரைக்கும் ஒவ்வொரு ஊரினுடைய வாழைப்பழத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. களியக்காவலையில் இருக்கக்கூடிய செவ்வாழை, நேந்திரன் வாழை, 2 வாழைப்பழம் இருக்கு. அந்த செவ்வாழை நின்று கொண்டே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவலாளியோ இல்ல ஒரு ஆசிரியையோ இல்லை என்றால் ஒரு நின்று கொண்டே பணியாற்றக்கூடிய ஏதாவது ஒரு துறையை சார்ந்த நபருக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை
குதிகாலில் வர்ற வலி. பல பெண்களுக்கு சமையல் கட்டில் போய் நின்று கொண்டே 4 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு. தூங்கி எந்திரிச்சு காலை ஊன்னாலே காலில் வலிக்குது அப்படின்னு சொன்னா அதை குதிகால் வாதம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு பேர் கால்கேனியஸ் பர் அப்படின்னு பேரு. அந்த குதிகால் எலும்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஜவ்வுகள் அளன்று போயிருக்கும், அதுல ஒரு கால்சிபிகேஷன் நடந்திருக்கும். அதற்கு மிகச்சிறந்த பழம் செவ்வாழை. இந்த செவ்வாழையை சாப்பிட்டா அந்த குதிகால் வாத வலி போகும். ஒரு குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது, உடல் எடையை கூட்ட வேண்டுமா, நேந்திரன் வாழை வாங்கி கொடுங்க. களியக்காவில இருந்து அப்படியே நாகர்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா மட்டின்னு ஒரு பழம் உண்டு. இவ்வளவுதான் விரல் அளவுக்கு தான் இருக்கும். அந்த மட்டி பழம் தாய்ப்பாலுக்கு அப்புறம் திட உணவுக்கு பழகும் போதே கொடுக்கக்கூடிய அளவுல உள்ள பழம். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றலையும் கால்சியத்தையும் பொட்டாசியத்தையும் புரதச்சத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய மட்டி பழம். திருநெல்வேலி மதுரை பகுதிக்கு வந்தீங்கன்னா நாட்டு வாழைன்னு ஒரு பழம் உண்டு. அதை தொலியை உரிச்சோன்னா நாரா இருக்கும். பழம் எது தொலி எது என்று தெரியாத அளவுக்கு நாரோடு இருக்கும். அந்த நாட்டு வாழை மூல நோயை போக்கக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, பௌத்திர நோய்க்கு நல்ல ஒரு மருந்து. அப்படியே மதுரையில இருந்து இந்த பக்கம் திருச்சிக்கு வந்தீங்கன்னா மோரிஸ் வாழைன்னு ஒன்று உண்டு, பச்சை கலர்ல இருக்கும். அந்த மோரிஸ் வாழை குளிர்ச்சியானது, வயிற்று புண்களை போக்கும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை போக்கும். அதுக்கப்புறம் ஈரோடுல தேன் வாழை, திண்டுக்கல் சிறுமலை பழம், தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி வாழை, ஒவ்வொரு பழத்திற்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது நண்பர்களே. எங்கேயாவது ருமேனியா ஆப்பிளுக்கு ஒரு மருத்துவ குணம், ஆஸ்திரேலியா ஆப்பிளுக்கு ஒரு மருத்துவ குணம் நம்ம படிச்சிருக்கோமா? ஆனா தமிழ் இலக்கியங்கள் வாழைப்பழத்தை ஒரு 600 கிலோமீட்டர்ல விளையக்கூடிய பழத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணத்தை ஆவணப்படுத்தி இருக்கிறது. நாம அந்த பழத்தை ஏளனமா பார்க்கிறோம். யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு போங்க, நான் வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன், உடனே ஒரு ஏளனமா பாக்குறது, வந்துட்டாயா வாழைப்பழத்தை வாங்கிட்டு. ஒரு ஆப்பிள் இவன் கண்ணில் தெரியல, ஒரு ஆரஞ்சு கண்ணு தெரியல வாங்கி. அதை விட மோசமான விஷயம் சிற்றுண்டிகள்ல சாக்லேட் வாங்கி கொடுக்கறதா குழந்தைகளுக்கு ஒரு பெரிய இது. ஒரு குழந்தை ஏதாவது ஆசைப்பட்டா உடனே சாக்லேட் வாங்கி கொடுக்கும். ஏன் நம்ம ஊர்ல சிற்றுண்டியே இல்லையா? மிக மிக உலகத்தில் உச்சத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய சிற்றுண்டி உங்க ஊர்லயும் பிரபலமான கடலை மிட்டாய் நண்பர்களே. ஒரு கடலை மிட்டாய்க்கு இருக்கக்கூடிய எந்த துளி மருத்துவ குணமும் வேற எந்த சாக்லேட்லயும் கிடையாது. ஒரு பக்கம் கடலை மிட்டாய் மல்லாட்ட உருண்டை அங்கே சொல்றது, அந்த மலாக்காய் கொட்டையும் கடலை மிட்டாய் ஒரு கையில வச்சுக்கோங்க, இன்னொரு கையில சாக்லேட்டோ குக்கீஸோ வச்சுக்கோங்க. இந்த கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய புரதச்சத்து, இந்த கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கடலை மிட்டாயில இருக்கக்கூடிய செலினிய சத்து ஒரு துளி வேற எந்த சாக்லேட்லயும் கிடையாது. ஆனா நம்ம கடலை மிட்டாயை ஏளனமா பாக்குறோம். வாங்கிட்டு வந்துட்டாயா, பிள்ளைக்கு கேட்டா ஒரு சாக்லேட் வாங்கி தர வக்கில்ல, கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டான்னு ஏளனமா பாக்குறோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியாதி இருக்கிறது. நம் அருகாமையில கிடைக்கக்கூடிய பொருள், நம் உழவு மக்கள் கொண்டு வந்த பொருள், நம் வேளாண்மையில் உருவான பொருள் என்றால் ஏளனம். ஒரு வெளிநாட்டிலிருந்து வருது, வெளியூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுதுன்னா அது மேல ஒரு உச்ச கொண்டாட்டம். நண்பர்களை தவிர்த்து எரிய வேண்டிய சிந்தனை இது. நம்ம ஊர்ல இருக்க சிறுதானியம், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிற்றுண்டிகள் அத்தனையும் உடலுக்கு அவ்வளவு நல்ல விஷயம். 1000 ஆண்டு 2000 ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள். இதை பற்றி எத்தனையோ இலக்கியங்கள்ல, தமிழ் மருத்துவ நூல்கள்ல அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிறுதானியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தினையரிசிக்கு கண்ணுக்கு நல்லது, கம்பரிசி எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகச்சிறப்பானது, இரும்பு சத்து மிகச்சிறப்பா உள்ளது கம்பரிசி தான். கேழ்வரகு எடுத்துக்கொண்டீங்கன்னா அவ்வளவு கால்சியம் சத்து இருக்கு. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வீனிங் பீரியட்னு சொல்லக்கூடிய திட உணவை ஆரம்பிக்கும் போது அந்த கேழ்வரகு பால் கஞ்சி தான் மிகச்சிறப்பான ஒரு உணவு. அந்த கேழ்வரகு பால் கஞ்சிய சிறு வயது முதலே கொடுத்துட்டு வந்தோம்னா எலும்புகள் உறுதியா இருக்கும். வரகரிசி, குதிரைவாலி, காடைக்கண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அந்த அரிசியின் மேல இருக்க நிறம் இருக்கிறது அல்லவா, அது வெள்ளை அரிசியா இருந்தா சரி, ஒரு சிவப்பரிசியில ஒரு மாப்பிள்ளை சம்பால இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம், கவுனி அரிசின்னு சொல்லக்கூடிய காரைக்குடியில இருக்கக்கூடிய நகரத்தார் மக்கள் சாப்பிடுவாங்க, அந்த கவுனி அரிசியின் கருப்பு நிறம், கேழ்வரகுல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறம், அத்தனை நிறங்களுக்கு பின்னாடியும் அந்த தாவரங்களுடைய அயராத உழைப்பு இருக்கிறது நண்பர்களே. அவ்வளவு லேசாக அந்த வண்ணத்தை அந்த தாவரம் கொண்டு வந்துட முடியாது. கொஞ்சம் ஒரு தாவரவியலாளனாக உற்று பார்த்தோன்னா தான் அந்த தாவரத்தின் வலி தெரியும். அந்த செடி 60 நாளோ 50 நாளோ இல்லைன்னா 90 நாளோ 120 நாளோ வளரும் போது அதனுடைய வேர்களால மனிதனால் எட்டி பார்க்க முடியாத கனிமங்களை, மனிதனால் யோசிக்க முடியாத பல பீனாலிக் காம்பவுண்ட் எல்லாம் உறிஞ்சி நமக்காகவும் பறவைகளுக்காகவும் பூச்சிகளுக்காகவும் அந்த தாவரத்துல அந்த நிறமிச்சத்து சேர்த்து வைக்கப்படுகிறது. இன்றைய விஞ்ஞானம் அந்த நிறமிச்சத்தை புற்றுநோய்க்கு எதிரானது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு கண்டறியுது. அவ்வளவு வன்மையான அந்த உணவுகளை நாம ஒதுக்கலாமா?